எங்க இருக்குது ஏசுண்ட என்ன கார்த்தி நம்ம ஜில்லாவிலேயே புல்லு ரொட்டாட்டர் வச்சுக்கிறது நம்ம தேவேந்திரன் தான். சாவியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கார்த்தி இது எத்தனை ஹெச்பி? குளிக்கல அவன் உயரத்துக்கு அவன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறான். கார்த்தி 42 36 எது கார்த்தி ஜாயிண்ட் மட்டும் உருகிட்டு வந்தீங்கன்னா போதுமே உனக்கு. கொபோட்டோ கரெக்டாக இருக்கும். இது பாரு பல பலனுக்கு புதுசு டேமேஜ் இல்லாத இருக்குது. ஜாயிண்ட் கூட நான் அடிபட்டுருக்காதாட்டுக்குது. பாருங்க நண்பா சொந்த ஓட்டத்தினால இப்படியால ஜாயிண்ட் போல்ட்டு போடுவாங்கதா. என்ன மாப்பிள பெருக்காம் பொந்தலா இருக்குது. பாரு சிக்னல் லைட்லாம் விற்கிற மகராஜன் வித்தான். எங்க ஏன் நீ எடு மாப்பிள்ளைலாம் ரொம்ப ரிஸ்க் பண்ணக்கூடாது. தூக்குமா என்னடா பங்காளி போய் தூக்க வைக்க மாட்டானு பறிக்குதுப்பா. போகலாம். ஏன்னா இருந்தே உங்கள்கிட்ட எடுத்ததுல இருந்து ஒத்த பைசா வண்டிக்கு வேலை செய்யல. அது எத்தனை பண்ணான்னு தெரியலையே. ஒன்று பண்ணானா அதுவும் பண்ணலான்னு தெரியலையே. மக்காடு மலையில நிறுத்தி விட்டான். சரி அங்கே தான் நிறுத்திக்கிட்டு இருந்தான். உள்ளதான் நிறுத்திக்கிட்டு இருந்தான். மரத்துக்கடியை மரத்துக்கடி நிறுத்தினா கூட பரவாயில்ல. மரத்துக்கடியே நிறுத்திட்டாங்க. மழை பெஞ்சா தண்ணி பூரா அதுலேயே தான் விழுந்து. கேட்டுக்கணும்பா வண்டி ஒன்று மொட்டை மலையில் சொட்டக்காட்டில் நிறுத்தினா கூட எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு மரத்துக்கடியெல்லாம் மழை பெய்யறப்ப நிறுத்திட்டிங்கன்னா ரெகுலராக அது சொட்டுன்னு தண்ணி விழுந்து மக்காடி சுத்தமாக அவுட் ஆகி போயிடும். அதுக்கு மழையிலே ஃபுல்லாக நலைய விட்டுறலாம். திரும்பி வெய்ய அடித்தா காஞ்சி போயிடும். மரத்துக்கடியில் நிறுத்தினோம்னா ஈரம் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அடியில் சைடு கீடெல்லாம் ரொட்டேட்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தானே இருக்குது. முடியுமாண்ணா ரொட்டேட்டெலாம் வெயிட் இருக்குது. ஆனால் ஒரு டோரெலாம் ஒரு அமைப்பாக நம்மளுக்கு கோமதி மாதிரி கொடுக்காது தான். அப்புறம் பேன் வச்சுக்குது என்ன சொல்லண்ணா. ஆனால் இங்கே பெத்தாமட்டிக்கிட்டிங்கண்ணா இல்லைங்கண்ணா அந்த கேட்டில் இருக்குது துப்பாக்கி. அதுக்கு எண்டிங் வருது. இல்லைங்கண்ணா அன்றைக்கி எடுத்துகிட்டு போனா போலாண்டா வந்து இந்தா கார்த்தி வரமா பேட்டரி எடுத்து இது எப்படி இதில் உட்காந்து ஏதாச்சும் கிழிச்சு பிடிச்சுன்னா படாத இடத்துல பட்டுருச்சுன்னா மாப்பிள புது வண்டியை எடுத்து விட்டு தூக்கிறத விட்டுட்டு சின்ன வண்டியை எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளை பழமாக விளையாண்டுக்கிறான். எங்கடா மாப்பிள்ள போகிறத? இந்த பூண்டை தான் ஓட்டணுமா? ஏன் அடிக்கிற? ஓ இரு நான் இறங்கிறேன். இரு நான் இறங்கிறேன். அப்புறமேட்டு காய் உடைக்காதீங்க தூக்குங்க. அப்புறம் இன்னொரு ஐட்டு தம்ப்லைன் எடுத்துக்கலாம். டேய் இது எத்தனை ஹெச்பிடா? 42 42 ஹெச்பி. அது 45 ஹெச்பி டூயல் கிளச்சு புல் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ். என்னடா ரொட்டேட்டர் ஆடுது? மொல்ல போங்கடா, ஒன்றா கீர் போட்டு போங்கடா. ஃபஸ்ட்டே இப்படியா?
என்ன இது லோ பஸ் இவ்வளோ ஆசையாக போகுது? எனக்கு இதெல்லாம் கூட பொறுத்துக்குவேன். வடக்காடு போனான் பாரு, வாழை மரம் ஓட்டுறது ரொட்டாட்டர் எடுத்துக்கிட்டு, இதைத்தான் வாழ்நாளே மறக்க மாட்டேன். ஓட்டி வேணுமா? வண்டி இவ்வளோ ஆசையாக போகுது, இன்னும் மொல்ல போனா வேறுங்க. இது வந்து ஆடு திணி தலை. இதே எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது பாரு. புல் ரொட்டாட்டர் நல்லா தான் இருக்குது, ரொட்டாட்டர்லாம் முறை சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா இப்போ போகிற வெத்தைக்கே ஒன்றா பறக்குதா. வண்டி வேகமாக போகுது. நம்ம ரொட்டாட்டர்லாம் சத்தமே இல்லாத ஓடுது. 36 கத்தி இது புல்லு. உங்கள் சைடு எல்லாம் யாராவது புல் ரொட்டாட்டர் வச்சிங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்க. நம்ம நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொட்டாட்டர்லாம் படிக்குது, ரொட்டாட்டர்லாம் நல்லா தான் இருக்குது. சத்தமே இல்லாத ஓடுது. ஏன்னா இதெல்லாம் டோரில் மண்ணு தள்ள முடியாது. லைன் வந்து ரொம்ப ப்ளே அதிகமாக இருக்குது. அதனால் பாருங்க எங்கே போகுதுன்னு பாருங்க. வண்டி எங்கே போகுது, ரொட்டாட்டர் எப்படி ஒன் சைடாக டயரே வெளியே தெரிகிற அளவுக்கு ஒன் சைடாக மாறுது. இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னா, இதனாலாம் எதுவும் பிரச்சனை வராது. ஆனால் நம்ம வந்து டயர் வருது. இந்த அளவுக்கு ப்ளே இருக்கக்கூடாது. ப்ளே இருக்கலாம், அதுக்கும் நான் இவ்வளோ ப்ளே வரணும். கொஞ்சம் டைட் இருக்கணும். ஓவர் ப்ளே இருக்குது. ஏன்னா மாப்பிள்ள சைடு பட்டையில் இந்த கண்டிஷன் இருக்குது, சைடு பட்டையில் இந்த கண்டிஷன் இருக்குது. மாப்பிள்ள என்றைக்குமே டெப்த் அதிகமாக தானே எடுப்பீங்க. டயர் 3 இருக்கும், அப்படி இப்படி தான் இருக்கும். ₹1500 இதில் எக்கனாமிக் இருக்குதான்னு தெரியல. கார்த்தி இதில் எக்கனாமிக் இருக்குதா? அது இந்த வண்டி இல்லையா? ஆனால் சைலன்சர் வளைக்காத வச்சிருக்கிறானே, அது இல்லை பெரிய விஷயம். ஆமாம், என்ன பண்ணுறான்? எதுக்கு இப்படி இந்த அளவுக்கு பொதாரா விட்டு வச்சிருப்பான்? அந்த பைப் ஒன்று இருக்குறா, இது போகுது. சரி அவனு சொல்லு, பைப் இருக்குதுடா. அதுக்கு பைப் இருக்குது சாமி. அப்புறம் மாமா வந்தான், கார்த்தி வந்தான். எதுக்கு ஓட்டுறானா? அவன் அல்லையில் போகிறான்டா. சரி உடச்சிட்டான். பைக் தானே நுணுங்குச்சு, நுணுக்கிட்டான். அந்த இடத்துல நுணுக்கிட்டானா? சரி, அங்கே எப்படி வந்திருப்பான் உள்ள? பைப் எவ்வளோட கிடக்குது? ஓ, நாம் மாப்பிள்ளை இங்கேயே பார்த்துட்டான். பைப் ரிவேஸ் எடுத்து போட்டுருக்கிறான். போர் குழி அடிக்கிறா கார்த்தி, போர் பைப்பு உடச்சிட்டானா இவங்க அம்மா வச்சிருமே கச்சேரி. ஓ, ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம 36 வர பினிஷிங் இதில் எடுக்க முடியாதா கார்த்தி?
இது இன்னும் சுற்று கம்மியாகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது. நம்மளது கோமதியில் எவ்வளோ ஃபினிஷிங் வரும், இது எனக்கு என்னமோ ஃபினிஷிங் நல்லா. இப்போ இதில் எத்தனை சுற்று ஏறின சுற்றில் ஏறிட்டு இருக்கிறோம். நம்ம ரொட்டேட்டராக இருந்தால் எவ்வளோ ஃபினிஷிங் எடுக்கும் தெரியுமா? ஏன் இல்லை அப்புறம் ஏன் இது இல்லைன்னா இது புல் ரொட்டேட்டரில் ஏதாவது ஸ்பீடு குறைச்சி போட்டிருப்பாங்களா? நம்மளது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பான். ஏன்னா இருந்தாலும் ஃபினிஷிங்கே வரலையே. இந்த அளவுக்கு துக்குன்னு வரணும். இதில் பாரு எப்படி வருது இந்த ஒரு சுத்தம். இதில் ஒன்று தான் வந்துருக்குது. அது இல்லாத சாலுக்கே பாரு அவன் அவ்வளோ ஓட்டை ஏற்றி போட்டு ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ ரொட்டேட்ரு ஸ்பீடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு மட்டும் என்ன தெரியும், அவன் புல் ரொட்டேட்டர் அவன் இதுக்கு முன்னாடி ஓட்டுருக்கிறான ஒன்று. இப்போ தான் அவன் கிட்டேயே வந்து பார்ப்பான்னு நினைக்கிறேன் நம்மளாட்டம். எதில் புர்ன்னு சுற்றுது. அது காலையில் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருப்பானே காலையில். அப்புறம் அப்படியே ஓடிச்சு வந்துட்டான். கியரில் சவுண்டு வருதா? அந்த கீர் பாஸ் பக்கம் யாருப்பா ஒன்று விட்டு போயிடுவான் அடிக்கிற மாப்பு. இதில் வந்து புல் ரொட்டேட்டர் பிளேடும் போடலாம், டயோ பிளேடும் போடலாம். நண்பா 2 பிளேடும் போடலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எடுத்து இந்த ரொட்டேட்டர் எடுத்து போடலாம். இன்னும் பட்டை சைடு பட்டை மேலே தான் வருது. இல்லை ஒரு வேளை நம்ம ரொட்டேட்டரோட வெயிட் கம்மியா, ஏன் சைடு பட்டை இவ்வளோ தூக்கி போட்டு கூட இறங்க மாட்டேங்குது மேலே? ஒரு வேளை ரொம்ப இறுகி போச்சா என்னன்னு தெரியல, மாட்டை கட்டிக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டினானே யாருக்கு தெரியும்? அதுங்காட்டு தான் ரொட்டேட்டர் நல்லா இருக்குதா. ஆனால் அந்த டோரெல்லாம் எதுக்கு விரிச்சு கொடுத்தாங்கன்னு தான் தெரில. மட்டமாக கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக அந்த மண் தள்ளுறவங்கலாம் விட்டால் டோரை நாய் மாதிரி வளைச்சி விடுவாங்க. ஓகே நம்ம இந்த ரொட்டேட்டர் எடுக்கிறதுனா எடுங்க, ஆனால் வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்து எடுக்காதீங்க, கம்மியாக கொடுத்து எடுங்க. எனக்கு என்னமோ ரொட்டேட்டர் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாகிற மாதிரி தெரியுது, இறங்கவே மாட்டேங்குது. ஒரு வேளை இது புறக்காடுங்கிறதுனால இறங்கலையான்னு. என்னதான் இருந்தாலும் ஓட்டுன காட்டுக்குள்ளே போயிட்டால் திரும்பி வந்து நல்லா இறங்கணுமில்ல, ஆனால் இறங்குற மாதிரியே தெரியல. காட்டில் எறும்புல் இருந்து எல்லாமே இருக்குது. அப்பா நல்லா கடிக்காது. ஆனால் இந்த வண்டி வந்து அந்த 2010 மாடலு டீசல் மைலேஜ் பக்காவாக இருக்குது. 3.5 லிட்டர் போகுமா, அதிகபட்சம் 3.25. இந்த மாடல் வச்சுக்கிற நண்பர் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு, ஆயில் பிரேக்கு, 2 வீல் கிளச்சு, எஸ்யூ வால்வு எல்லாமே இருக்குது. இந்த வண்டியில் இல்லாததே இல்லை, எல்லா அம்சத்தோடையும் இருக்குது. வண்டியை மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டா சூப்பராக போயிடும். மக்காடு கிக்காடு மாற்றி ஏகார்த்தியே இது 2000 வண்டியிலே வந்ததா? பவர் ஸ்டேரிங்கு, 540, எக்கனாமிக்கு, ஆக்சிலரி வால்வு எல்லாமே. அது எப்படி இந்த பிடிஓக்கு வந்துச்சா? இல்லை இந்த ஹைட்ரோலிக்கில் செட் பண்ணுற மாதிரி. மொத்தம் அப்பத்துலேயே இது அட்வான்ஸ் மாடலு 2010லேயே. இப்போ என்ன இதோட அட்வான்ஸாக விட்ருக்குறாங்க? இப்போ வரலாம் இதாகுது, இந்த வண்டியில் வரத்தான் வந்துட்டு இருக்குது. 2400 வரலாம். அதுவும் 300 குறைஞ்சி போச்சு. டீசல் இது 3.5, அது 4.5 வரலும் போகுது. அது இதில் இது இன்ஜின் சவுண்டு எப்படி? கொஞ்சம் மக்காடு மட்டும் வேலை செஞ்சு ஒரு செட்டு டயருக்கு மட்டும் 4 கோடு பெயிண்ட் அடிச்சு விட்டா சூப்பராக இருக்கும்.
பெயிண்டெல்லாம் நாங்கள் கையே விடாதெல்லாம் பார்க்கலாம். இது அவங்க மணல் ஓட்டிட்டு நாங்கள் பார்க்கல அதுக்கு இது எதுக்கு என்ன விற்றா கொடுத்தானா 2 ரூபாய்க்கு போகும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து கேட்டாங்கன்னா ஒரு 2 ரூபா சொல்லுவாங்க. மாப்பிள்ளை எக்ஸ்சேஞ்ச் போட மாதிரி இருந்தால் தூக்கி சேர் ஓட்டுறதுக்குலாம் அருமையாக வந்து பைக்கெடு போட்டுல மக்கடையில் ஓட்டலாம். மங்காளியா இல்லைடா வச்சுக்கா. அதனால தான் நான் ஓட்டேன். எதுக்குப்பா வந்து சுஜித் வந்தான், அவன் தான் வாங்கி ஒரு சுத்தூரில் விட்டுட்டான் அப்படின்னு நான் என் மாட்டு சொல்லிடுவான். சொல்லக்கூடிய ஆளுங்க. மற்றபடி டீசல் மைலேஜை பொறுத்தவரையிலும் புல்லு வந்து ஆவரேஜான மைலேஜ் தான். 3.5 to 3.25 தான் ப்ரூ போகுதான். ஆனால் ரேட்டு மட்டும் வண்டிக்காரன் வண்டி விட்டு இறங்கினா தான் தெரியும். நீ போய் ஒரு 2 சுற்று வாங்கி ஓட்டு. அவன் ரேட்டை கேட்குறேன். போடா 2 சுற்று மட்டும் வாங்கி ஓட்டுறா. நீ எதுக்கு அந்தானே போகிறான்? அவன் பைப் விட்டு இருந்தான் 2 அடி இல்லை, அவனை வர சொல்லு. அவன் களை கொத்த எடுத்து வெட்டுட்டோம். வர்றான். ஏன் மாப்பிள்ள ரொட்டேட்டர் என்ன ரேட்டு மாப்பிள்ள? புதுசு 90,000மா? 1 மாப்பிள்ள நான் வந்து 42 பிளேடு கேட்கல, 36 பிளேடு. டிஸ்கவுண்ட் போவ. இப்போ என்ன ரேட்டு? இப்போ 1.20 நீ 1.20. அதே நீ 5000 சேர்த்து கொடுத்த. இப்போ விலை சேர்த்து டேய் கேட்டுக்கா. இவன் எடுக்கும்போது 1.25, இப்போ 1.20 தான். அது எப்படி அப்படி விலை இறங்கும்? சரி, இது எத்தனை வருஷத்துக்கு கத்தி ஓடுது? இன்னும் முறைக்கட்டே என்ன நடுவில் இருக்குது. என்ன மாப்பிள்ள சொல்கிற? மொதல் செட்டு என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறியா? வண்டி மாடல் என்ன ரொட்டேட்டர் இது? 23. 2 வருஷமாக ஒரு சொந்த காட்டுக்காரன் ஓட்டுறான். 30 ஏக்கரா காட்டுக்காரன் ஓட்டி 2 வருஷமாக ஓட்டி ஒரு செட்டு கத்தி தேயிலாம் பார்த்துக்காங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி? சரி, இது கோமதி தரணி எதடா சத்தியமான் ரொட்டேட்டர் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம ஏரியாவிலே நீ தான் வச்சிருக்கிற. பார்த்து ஓட்டுறா. அது அவ்வளோ தூரம் ரொட்டேட்டர் போகுதுன்னு அவனுக்கு என்னடா தெரியும்? 1 கிலோமீட்டருக்கு தானே வருது. அதான் அந்த சைன் இப்போ உரைச்சிட்டே போகுதுடா. சரி, எதுக்கு இவ்வளோ பிளே? எதுக்கு இவ்வளோ பிளே? ஏதோ ஜாயிண்ட் வளர்த்தியா இருக்கிறதுனால ஓடுது. நம் ஒரு பல கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அப்புறம் மாப்பிள்ள ரொட்டேட்டருக்கு ஆயில் சீரிஸ் பண்ணிட்டு என்ன இல்லையா? அதேப்பா ஆயில் சீரிஸ் பண்ணுறது. டீசல் எவ்வளோ மாப்பிள்ள போகுது? 3.5 லிட்ரு. அப்புறம் என்னதுக்கு இந்த வண்டி விற்கிற? இங்கே வா, இப்படி மாட்டிக்கிட்டான். 3.5 லிட்டரு கொடுக்கும் போது இந்த வண்டி என்னதுக்கு விற்கிற? அதில் அதை பெரிய காட்டுக்காரன் ஆமாம்மா மாப்பிள்ள வந்து சூடு ஏறிடுவார். கரெக்டு தான். ஆமாம் மாப்பிள்ள, நான் நாளைக்கு எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சூடு ஏறி போச்சுன்னா பிற்காலத்தில் ரொம்ப போயிடும். சரி, நல்லா ஏசி கேபின் பாரு. குளத்தூரில் ஒரு வண்டிக்காரர் எடுத்துருக்கிறாராம். பாஞ்சி ஆரிபிஎம். இதுக்கே ஒரு ஆயிரம் ட்ராப் ஆகுதா? கிளச்சு மட்டும் பீட்டு கிளச்சு மட்டும் கொஞ்சம் இழுத்து விடாடு. இழுத்து வச்சா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சால் இந்த அளவுக்கு துப்பியாக விடாது. சரி, நீ என்ன பண்ணுற? ரொட்டேட்டர் பக்கத்தில் ஒருத்தன் படுத்தா மேலே ஏறி பிடும்புடா. பாரு, இதில் வேறு நீ வேறு அவனை வேறு திட்டுற. தென்னை மரத்து மேலே விடாதான்னு. எந்த வண்டிக்காரனடி இப்படி இருக்காது. பாரு எங்கே வருது ரொட்டேட்டர். ஒரு இதெல்லாம் நாங்களாம் இந்தளவு ஓட்டுமே. ஜாயிண்ட் எத்தனை நாளைக்கு வரும்?
கையில் உரையுது பாரு பட்டை. அதெல்லாம் டைட்டாக இருக்கும். லூஸாக தான் இருக்கு. இதை நாங்கள் ஃப்ரீயாக தான் எப்பயுமே வச்சுருப்போம். போல அது மாதிரி டைட் வச்சுருக்கோம். ஆடங்க ஒக்கால ஓலி பிரேக் மேலே நாங்கள் ஓட்டிட்டு மண் ஏறி போச்சுன்னா வந்து கழுவி விட்டுருவோம் அஜித்து. இதெல்லாம் என்னைக்குமே டைட் ஆகாது. ஆடா இப்படி மாப்ப சாதாரணப்பட்ட ஆள் இல்லை மாப்பிள்ள. கேட்டால் மாப்பிள்ள நான் கால் வைக்காத திரும்பணும் அப்படிமா. அப்புறம் தென்னை மரத்தில் தான் வெட்டிக்கலாம். வெய்ய ஃபுல்லாக வெய்ய கேமரா ஆகிட்டா. இப்போ போட இந்த கட்டடி எப்படி வேணாலும் மரத்தில் இடிக்குதான்னு மட்டும் பாரு. அப்புறம் எதுக்கு மாப் ஓ அது ஓட ஓட அது சுலுவாகி எண்ட் ஆகி போயிடுச்சு. அதுக்கு மேலே வரலையாட்டுக்குது. அந்த டைட்டுங்கிற பிரச்சனை இல்லை, கை திருப்புற அளவுக்கு தான் இருக்கும். பாரு ரொட்டேட்டர் 2 வீலும் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் அடிச்சு இழுத்தா அப்படியே வண்டியை ரொட்டேட்டர் சொன்ன இடத்துக்கு நம்ம கணக்கு போட்ட இடத்துக்கு திரும்பும். இல்லை இதெல்லாம் தெரியலையா மாப்பிள்ள. ஒரு சொந்த காட்டுக்காரன் சொந்த வண்டிக்காரரு இப்போ ட்ராக்டர் எடுத்து இப்போ எத்தனை வருஷமா வச்சுக்கிறேன். உங்கள் அப்பா காலத்துலேருந்து ட்ராக்டர் இருக்குது. ஏன் இன்னும் அந்த பக்கம் ஒரு 2 அந்த பக்கம் டைட் வச்சுருக்கணும். 2 முன்ன வந்து நினச்ச பக்கம் ஃப்ரீயாகிற பக்கம் ஓடிச்சு. இப்போ நல்லா டெப்த்து காட்டு காட்டு இந்த இடத்துல 6 அடி டெப்த்து சாதாரணமாக இருக்குதா? 6 அடி. இப்போ 2 RPM ட்ராப். முன்ன வந்து வலிக்கிட்டு போச்சுல ஏமாத்துச்சுல. எந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது அந்த பக்கம் ரொட்டேட்டர் போகும். இப்போ பாய் பாரு பின்னாடி பறிச்சு பாரு. இப்போ பாரு எவ்வளோ ஆளாக வெட்டிக்கிறேன்னு பாரு. பின்னாடி ஊத்துல தானே நோண்டி மாறுறா மாப்பிள்ள. அப்படியே நோண்டி பாரு. இப்போ குளியடி அதை விட்டுட்டு மாப்பிள்ள சைன் இழுத்து வைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்களாம் ஒரு மெக்கேனி ஒரு ஓனரு. நீங்க தான் நீங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதில் வேற ஒரு டீலர்ஷிப்புக்காரரு. என்ன போ மாப்பிள்ள நினச்சா A to Z எல்லாம் தெரியும். இது வேற டோர் வேற எங்கேயோ குத்திட்டு இருக்குது. லைட்டாக சென்டரில் பள்ளமாக இருக்குது. பிப்பியா லைட்டாக உள்ள பதுங்குது. நாங்கள் எங்களுக்குலாம் ஆந்த பார்வை. உங்களுக்கு எல்லா பார்வையும் உண்டு. இல்லைன்னா உங்கள் மாப்பிள்ளைலாம் நாங்கள் சமாளிக்க முடியாது. அந்த பார்வையில் கூட உண்டு உங்களுக்கு. ஆமாம் முன்ன நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே. சரியா வெயிட்டுகள்லாம் கழட்டி விட்டுவிட்டேன். ஓனர் வெயிட்டுக்கல்லே கொடுக்கல. என்ன தானே கொடுக்குறதுக்கு அவர் வண்டிக்கு ஓடல. கோபேட்டா வண்டிக்கு வாங்கி போட்டு இதில் வந்ததே இப்படிதான். ஓ எல்லாமே செட்டு நான் வச்சோம். என்ன அந்த முன்னாடி லைட் இருந்துச்சு மேலே டாப்பில். இப்போ மாப்பிள்ளை 2 ஆரணம் மட்டும் புதுசாக வச்சிருக்கிறோம். அடிக்குமா மாப்பிள்ள? ஒயர் கட்டை வீட்டில் செட்டுங்க அது வித்துட்டியா? இருக்குது. பாஸ்ட் சின்ன பசங்க நான் வீட்டில் கட்டி வச்சுக்கிறேன். பாக்ஸ் மட்டும் மக்காடியே தூக்கி வச்சுக்கிறோம். ஆக மொத்தம் ஒத்த பைசா செலவு பண்ணக்கூடாது. கொடுத்துறியா மாப்பிள்ள எடுத்து வச்சுக்கலாமா? நேற்று போய் டெமோ ஆடுறீங்களா? 6 பேர் 2 பேருமே கூப்பிடலையா? நாமளும் மற்றீங்களா? நீ வந்துட்டாலும் போனேன். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் போயிருந்தா டீட்டெயில் இருக்க மாட்டேன். நீ கொபோட்டோ எடுக்க போறவன். நீ இப்போ இதில் போய் வீடியோ எடுத்து ஓடி பார்த்துட்டா கொபோட்டோ வண்டிக்காரருக்கு ஷோரூம்காரருக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நீயே சொல்லு மாப்பிள்ள. இப்போ அடுக்குது வேண்டா வீடியோ இருக்குது. மாப்பிள்ள உண்மை அதுதான் சத்தியமா. பார்த்தீங்களா? அது உசுறு போய் உசுறு வருது. ஓடி பார்த்தீங்களா? 6 லிட்டர் போகுது. 6 லிட்டரா? ஆமாம் கொபோட்டோவே பரவாயில்ல. அசர கூட இல்லை கொபோட்டோ. இதெல்லாம் உசுறு போயிடுது. இதுக்கே கொபோட்டோ ஓடின ஃபீல்டு வரக்காடு. எத்தனை என்ன காடு? ஓட்டினோம்ல கொபோட்டோ. இது மேட்டுக்காடு. மேட்டுக்காடு சும்மா மண் டயர் கிளி போகுது. அதுக்கே இன்ஜின் தகுது. எல்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராமில் அள்ளி வச்சிருந்தா பவர் மாதிரி போகுது. அது நம்மகிட்ட ஃபீல்டு கொடுக்கல. சரி நாளைக்கு MF டெமோ கொண்டு வராங்களாம். நாளைக்கா நாளைக்கா போலாமா? இங்கே காக்காப்பாளையமா. MF சேர் ஓட்டுறத இடத்துல காட்டினாங்கன்னா அது நல்லாயிருக்கும்.
என்னடா மாப்பிள்ள இத்தனை உருப்படி வருது? ஒன்று ஒன்று ஏய் தமிழ் சரி அது மாப்பிள்ள அந்த துணி அது அப்படியே அது எதுக்கு கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு நுனிக்கு போகிறது நுனிக்கு போகிறது ஏன் நுணுக்கு நீ வாங்கி கொடுக்கணும்னா நுனிக்கு ஓடுது. ஓ தண்ணி ஓடிட்டு இருக்காது. ஆமாம் தண்ணி ஓடும். இல்லை மாப்பிள்ள நுணுக்கிட்டா அவங்க அம்மா கஷ்டம் இவன் சல்லையே தாங்க முடியலன்னு சொல்லி பறிச்சு பரிச்சை போட்டு போடுவாங்கல்ல, பரிச்சை போட்டலாம்ல. பறிக்கலாமா? ஆமாம் ஆமாம் வேண்டாம் என்னால் திட்டு வாங்க முடியாது. ஏழுமா திட்டு வாங்கணும் மாமன் பண்ண திட்டு வாங்கன்னு என்னால் முடியல. வீட்டுக்கு எத்தனை ஐட்டம் பைப் உடைக்கிறதுங்கிற மெத்த வீட்டுக்கு 750 அதான் வாருது பைப்பாட்டி 650 சுத்து சுத்துமா? எத்தனை சுத்து காட்டி சேர்த்தி என்ன வண்டி லோடு எடுக்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா மூணு லோடு எடுக்குதுங்க. இது 3 மூணா இருக்குமா? லோடு கொடுத்து ஓடுறோம்ல. எத்தனை பேர் ட்ராப்டா? 2 அடிக்குமா ட்ராப்பு? 2 3 ஓகே அந்த எக்கனாமிக்கு மண் எப்படி வாருதுன்னு பாரு. மூணா பங்காளிக்கு அந்தில் போதா இருப்பானா? அவனுக்கு அந்த போண்டே போயிடுவான். பாரு நீ அடங்குறியா? அப்புறம் உன் பங்காளி மட்டும் அடங்குறதுக்கு ஏல வெட்டி படுத்துக்காது. அவன் வெட்டி இருந்தால் வெட்டி போட சொல்லான்னு ஓட சொல்கிறான் மாப்பிள்ள. இங்கே தீனிக்கா பஞ்சம். ஓகேன்பா இவ்வளோ நீட்டாக வளர்ந்து கிடக்குது, விளைஞ்சி கிடக்குது. இதை வந்து ஓட்டுறான் அவங்க தீனி இல்லாத கிடக்குறாங்க. மாப்பிள்ளை என்னடனா இதெல்லாம் எல்லாம் போட்டு இந்த போர் பைப் ஒன்றுக்குது, அதை மண்ணுக்குள்ளே போட்டிருந்தா ஏகத்துக்கு ஓட்டிருக்கலாம். ஏன் மாப்பிள்ளை இதை மண்ணுக்குள்ளே பிதைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கெல்லாம் கூப்பிட்டா நாங்களாம் வந்து பேச்சு கொடுப்போம்ல. அதுதான் கூப்பிட்டா நாங்கள் வருவோம்ல. மாப்பிள்ளைங்களுக்கு இது கூட செஞ்சு கொடுக்க மாட்டோமா? ஒரு 1000 ரூபா ஒரு 1000 ரூபா ஆட்டையை போட்டு போயிடுவோம்ல. 1000 ரூபா மாமன் மச்சானுங்களா அப்படிதான். மாமன்னு தான் கறக்கணும். நாங்கள் வேற யார்கிட்ட காடு பூரா வெறும் எறும்பா வச்சுக்கிட்டு எங்களால் நிற்க கூட முடியல. அந்த காலத்தில் எறும்பு இருக்காது. இந்த மேலே ஒரு காடுக்கு போதும் போதும் எனக்கு இந்த காடே போதும். நிறையா பேர் இந்த புல்லு ரொட்டேட்டரோட வேலைக்கு காட்டாங்க. எங்கள் ஏரியாவிலே ஒரே ஒரு டான் தான் புல்லு ரொட்டேட்டர் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். செகண்டில் தூக்கி போட்டானா சார்? அவன் சுண்டில் இருக்கிற கீரை எல்லாமே தூக்கி போட்டுருவான். இன்னும் பிக்கப்பு பரவாயில்ல 1000 வீல் இல்லை டபுள் கிளச்சுங்கிறதுனால பரவாயில்ல. வண்டிலாம் மாப்பிள்ளை என்ன எதுவுமே கண்டுக்கல. எதுக்கு மாமா செலவு பண்ணணும்? வருமானம் இருக்குது. ஓ அவர் சதுரம் எடுக்கிறாரா? ஓடுறான். ஆமாம் எடுக்கும் போது அதை ஃபீல் பண்ணாத. பைப்பை உடச்சிட்டு வந்துடு. எங்கள் அம்மா திட்டு வாங்கட்டும். ஓகேங்களா, இதுதான் புல் ரொட்டேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்களா? இதுதான் புல் ரொட்டேட்டரோட பெர்ஃபார்மன்ஸு. நல்லா இருக்குது. ரொட்டேட்டர்லாம் குறை சொல்கிறது இல்லை. ரொட்டேட்டர்லாம் அருமையாக இருக்குது. ஏறு நில்லு. ஆனால் கொஞ்சம் பேர்ஸ் இது கிடைக்கும் எனக்கு. இதுக்கு பேர்ஸ் என்ன பண்ணுறது? கம்பெனியாக தான் போய் ஆகணும். டீலர்ஷிப் எடுத்துக்கிறவங்களுக்கு கூட புது ரொட்டேட்டர் தான் இருக்குது. இதுக்கு பேர்ஸ்னால் ரொட்டேட்டர் பிளேடு வேணால் தருவாங்க புல்லில். ஆனால் வந்து ஜாமானம் கொடுப்பாங்களான்னு தெரில. என்ன பேரிங்கெல்லாம் எங்கே வேணாலும் வாங்கிடலாம். இதுக்கு வர ஆயில் சீலு, டஸ்ட் சீலு, இந்த டஸ்ட்டு மண்ணு கப்பு, இது இந்த பேக்கிங் ஐட்டம் மட்டும்தான் கிடைக்காது. எல்லாம் வாங்கி வெட்டி போடணும். மித்தபடிக்கு எல்லாம் ஓகே. ஆனால் 1,20,000 ரேட் அதிகம். என்னடாச்சு வண்டி சும்மா போகுது? டயர் சொன்ன மாதிரி காது சொன்ன மாதிரி டயர் இருந்திருந்தால் செம்ம போடும். டயரில்
எக்கனாமிக் போட்டால் உட்காருது. பாய்பாட்டி மாற்றி விட்டியா? வண்டி எவ்வளோ அமைதியாக போடுது பாரு. கிளச்சு இப்படி விட்டானா காய்ச்சி நல்லா இருக்கும்ல. கிளச்சியை மட்டும் என்றைக்குமே ப்ரோ வெடுக்குன்னு விடக்கூடாது. விடலாம், அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. தெரியாமல் விடுறது. மாப்பிள்ளை விட்டானா அது வெடுக்குன்னு விடுறான். சரி நம்ம எதுவும் சொல்கிறதுக்குல கொஞ்சம் இளரத்தம் ஸ்பீடு அதிகம். கெழுத்து போயிடா என்ன மாப்பிள்ளை பற்றி இப்படி சொல்லிவிட்ட? மாப்பிள்ளை பற்றி இன்னும் காய் ஒடிக்காத மாப்பிள்ளை அதிக பையன். உன் பங்காளி பற்றி இப்படி புகழலாமா? இல்லை பங்காளி பற்றி இப்படி சொல்லலாமா? சொல்லு பார்க்கலாம். பங்காளி எவ்வளோ வல்லவன்? யார் அவனோ? அப்போ நீ தானே ப்ளே பை? பொண்ணுங்கிட்ட பேசுறேன் இல்லைன்னு சொல்லலாம். அவனுக்கு முறை பொண்ணுங்க இருக்குதுடா, பேசுறான்டா. ஏதோ ஒன்று பேசுறான். அதெல்லாம் திறமை வேணும்டா. ஆமாம், அதுக்கெல்லாம் கார்த்திக் திறமை வேணும் சுண்டுக்கு. அதெல்லாம் கண்ணுக்கிட்டையும் மாட்டையும் சேர்ந்து ஓட்டுறதுலாம் தனி திறமை வேணும். அது ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. சுண்டா அப்படியா? என்னோட அட்டன் டைமில் என்னால் ஓட்ட முடியுது, 2 ஓட்டுறேன். ஒன்னால் முடியுமான்னு கேட்குறான். இதுவும் கரெக்டு தான். நாம் எப்படி விரலச்சு சூப்பிட்டு போக வேண்டியது தான். அங்கே வண்டியில் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவன் எல்லாத்துக்கும் மிச்சமாக இருப்பான். இப்போ தென்னை மரத்தை இந்த ரவுண்டு அடிக்கிறான்னு தென்னை மரம் தாங்குமான்னு தெரியலையே. என்ன அவன் வச்சிருந்த பிள்ளைய வச்சிருந்தா இன்னார் இன்னும் முடியாதுக்கு மரம் இருக்குது, இன்னார் காலி பண்ணியிருப்பானே. ஆமாம், இவ்வளோ பிள்ளை எவன்டா வச்சுருப்பான். இது ஊருக்கிட்ட பிள்ளைகள் இருக்குங்க. இப்போ தான் பிள்ளை குறைஞ்சிக்கு. இதே வந்து பிள்ளை இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ரொட்டேட்ரு டயருக்கு வெளியே பாரு, ஒரு அடியை வெளியே ஈட்டிட்டு இருக்குது ரொட்டேட்ரு. எனக்கு இந்த ரொட்டேட்டரில் என்ன பிடிச்சிருக்குதுன்னா, இல்லை எனக்கு இந்த ரொட்டேட்டரில் அதிகமாக என்ன பிடிச்சது அந்த காலை படம் தான். நம்ம கண்ணை கவரு கரை விழுவல, பெருசாக கலவை விழுவல. ஓ, உனக்கு கட்டப்பாறை ஓட்டுற ஃபீல்டுக்கு அருமை. அதுக்கு தான் இந்த டோர் பாரு அகலமாக இருக்குதுல்ல, மண்ணை உடச்சி விட்டு போயிடுது. அது வந்து இந்த டோரால் தான் அந்த பிளான் நடக்குது. கட்டலாம், ஒரு கவர் ஒன்றா மூலையில் கையில் டோரில் போட்டு ஒரு மரம் ஒன்று போட்டு விட்டோம்னா அந்த கரெக்டாக ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குறாங்களே. அப்படியே மூணு அடிச்சு விட்டுரும். மிஷினில் இருக்கிறதுன்னு சொன்னோம். அருமை. பார்க்கலாம், நம்ம ரொட்டேட்டர் கரெக்டாக ஐடியா பண்ணணும். ரொம்ப இதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பால் ஊற்றி விடுவேன். டிரைவராக போகிற வண்டி என்ன மாதிரி பாடும். ஓகே, அது பல்லு சைடு எத்தனை பல்லு, மேலே எத்தனை பல்லு? 3ங்கிறானே. ஏன்னா 22 எடுத்து இப்போ தான் மொதல் செட்டு என்ன ஓட்டுலாம். அவன் என்னடா ஓட்டுருக்கு? ஓ, அன்னைக்கு இந்த கிணத்துலடா குதிச்சிங்க, இந்த கிணத்துல குதிச்சிங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கப்புறமேட்டு மாப்பிள்ளை கேட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர். இவன் பாரு எப்படி ஓட்டுறான். பிரேக் அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான், இங்கே அடிக்கிறான். அப்படிதான். நீ யாரா வேணா கூட இரு, நீ வேணா ஓனரா இரு அப்படிமா.
வெயிட்டுகளில் போட்டால் இன்னும் நல்லா வண்டி சுறுசுறுப்பாக போகும். இது என்ன 2வது சேல் ஓட்டுறானா? இதுக்கு எதுக்கு எக்கனாமிக்கு போடணும் ஓட்டுன காட்டுக்கு? கிளச்சு ஸ்லீப்பாக ஒரு வாசம் வருதுடா. வீடியோ கண்டு பண்ணுங்க.